அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலை காட்சிகளாக பார்க்கலாம். அதன் தொடர்ச்சியாக 40 நிகழ்ச்சிகள் என்று 2 கட்டமாக ஏற்பாடு செய்திருந்தோம். முதல் 40 நிகழ்ச்சி முழுமையும் நடந்தது. இரண்டாவது 40 நிகழ்ச்சிகளில் பெருமழை வெள்ளம், நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக 11 நிகழ்ச்சிகள் நடத்த இயலவில்லை. மீதம் இருக்கின்ற 20 நிகழ்ச்சிகள் ஏற்கனவே தள்ளி வைக்கப்பட்ட 11 நிகழ்ச்சிகளையும் சேர்த்து 100 நிகழ்ச்சிகள் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு நடத்துவது என்று திட்டமிடப்பட்டு இன்றைக்கு 91வது நிகழ்ச்சியாக 1000 பள்ளி மாணவ செல்லும் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு ரூபாய் 10,000 என்றும் அவர்கள் பயன்படுத்துகின்ற கல்வி உபகரணங்கள் ஒரு லேப்டாப், 5 கிளாஸ் நோட்புக், மார்க்கர் பென், அதோடு சேர்த்து ஒரு தண்ணீர் பாட்டிலும் வழங்கிய நிகழ்ச்சியும் 20 ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏழ்மை நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு சொந்தமாக 20 ஆட்டோக்களை சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு ஏற்பாடு செய்தோம். கல்வி உதவி பெற்ற மாணவ செல்வங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு கல்விக்கு கடவுளாக இருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்று இன்றைக்கு கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை, பல்வேறு போட்டிகளை உலக அளவிலே, ஆசிய துணைக்கண்டத்தின் அளவிலே பல்வேறு போட்டிகளை தமிழ்நாட்டிலே நடத்தி இளைஞர்களுக்கு உரிய வாய்ப்பினை அளிக்கின்ற வகையில் திறம்பட செயல்படுகின்ற அன்பிற்கினிய அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வாழ்த்துதல் கூறி 9 நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்திற்குள் நடத்தி முடிப்பது என்று முடிவு செய்திருக்கின்றோம். தறிகெட்டு ஓடுகின்ற அரசாக ஒன்றிய அரசு இருக்கின்ற பொழுது அதற்கு கடிவாளமாக நிச்சயம் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதவியாக இருப்பார்கள். கடந்த முறை கூட அது போன்றுதான் ஒரு செய்தியை பரப்பினார்கள். கடந்த முறை பல்வேறு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்த இயக்கம், பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களுக்கு தடையாக இருந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் இந்த முறையும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற வகையில் தமிழகத்து எம்பிக்கள் நிச்சயம் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியா ஒன்றியத்திலே எங்கே யாருக்கு அத்துமீறல்கள், அநியாயம், அடக்குமுறைகள் நடந்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு தமிழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையில் அமைந்த இந்த கூட்டணியில் வெற்றி பெற்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உறுதியோடும் தைரியத்தோடும் நிச்சயம் ஒன்றிய அரசை தட்டி கேட்பார்கள். கேட்கலம்மா. அது அமித்ஷா கண்டிச்சாரா இல்லை அந்த கண்டனத்துக்கு தமிழிசை ஆளானாங்களான்றது அவங்க 2 பேர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். சைகை தான் நம்ம டிவியில் பார்த்தோம், வேற எதுவும் பார்க்கல. நான் ஏற்கனவே சொன்னது போல் தான் அவங்க தொண்டர்களை, அவர்கள் தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் களத்திலே பணியாற்றுவதற்கும் ஒரு செய்தியை அப்படி பரப்பியிருக்கின்றார். நான் பேசிய பேச்சு பற்றி நம்மை பொறுத்தளவில் 40க்கு 40 எப்படியோ அதுபோல் 234க்கு 234 மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் பணியும் மக்கள் பணியும் தேர்தல் முடிவுக்கு அன்றே துவங்கிவிட்டார்கள். ஆகவே நிச்சயம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்து நிற்கின்ற இயக்கங்கள் முன்ஜாமீன் வைப்பு தொகை கூட தக்க வைக்க முடியாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி சார்ந்தவர்களும் அனைவரும் தீவிர களத்திலே நிற்போம், தீவிரமாக தேர்தல் பணியாற்றுவோம். முன்பை விட அதிக அளவுக்கு மக்கள் பயன்படுகின்ற பல்வேறு நலத்திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருவார்கள். அசம்பிளி செஷன் அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சிட்ட பிறகு அந்த திட்டங்களை வெளியே சொல்லக்கூடாது, சட்டமன்றத்தில் அறிவிக்கணும். எங்களுடைய நோக்கம் பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நோக்கத்தை பொறுத்தளவில்
திருக்கோயில்கள் காப்பாற்றப்பட வேண்டும், திருக்கோயிலுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், திருக்கோயிலுக்கு சம்பந்தமான குளங்கள், தேர்கள், நந்தவனங்கள் இவைகள்லாம் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். 12 ஆண்டுகள் நிறைவுற்ற குடமுழுக்கு நிறைவுற்ற திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டும். நம் மன்னர்கள் நமக்கு விட்டுவிட்டு சென்ற பொக்கிஷமான அந்த திருக்கோயில்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய் மானியமாக தமிழக அரசு வழங்கியிருக்கின்றது. ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற கோயில்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றுவது, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்வதற்குண்டான நிதியை ஒதுக்கீடு செய்வது, இப்படி அனைத்து கோணங்களிலும் தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது, விரைவான தரிசனம் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே ஆன்மீகவாதிகள் மகிழ்கின்ற அளவிற்கு இந்த முறை மானிய கோரிக்கையில் பல்வேறு புதிய திட்டங்கள் இடம்பெறும். ஏற்கனவே அறிவித்து செயல்பாட்டில் இருக்கின்ற திட்டங்களையும் கூடுதலாக எண்ணிக்கையை கூட்டவும் திட்டமிட்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள். ஆகவே பக்தர்கள் போற்றுகின்ற ஒரு சிறப்பான மானிய கோரிக்கையாக இந்து சமய அறநிலையத்துடைய மானிய கோரிக்கை அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 3-4 கன்சல்டன்ட்களிடம் அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தினுடைய அந்த பரப்பளவை எதற்கு பயன்படுத்தினால் மக்களுடைய பயன்பாட்டிற்கு உகந்ததாக இருக்கும், பொருளாதார ரீதியாக மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள், மக்களுடைய பயணங்கள் போன்றவற்றை ஒருங்கிணைத்து 4 வல்லுநர் குழு கன்சல்டன்ட் அதுக்குண்டான வடிவம் பெற்ற பிறகு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ மக்கள் நலன் சார்ந்து அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்துடைய இடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். சார், சட்டமன்ற தலையில வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா சார்? அது முடிவு பண்ண வேண்டியது எங்க இயக்கத்துடைய தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்தான். அவருடைய மதிநுட்பத்தால் தான் 2019 தேர்தலுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படியே அரவணைத்து கூட்டணியை ஒட்டுமொத்தமாக வழிநடத்துகின்றதால் தான் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு வெற்றியை குவித்திருக்கின்றோம். கூட்டணி, தேர்தல் வியூகம், வேட்பாளர் தேர்வு அனைத்தும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய முடிவு.